1947 ஆகஸ்ட் மாதம் 15 உலக சரித்திரத்தில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமானது. ஒரு புது தேசம் உருவாயிற்று. இந்தியா தனது சுதந்திரத்தின் முதல் மூச்சு விட்டது. அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை அறுத்து தனது விதியை தானே எழுதக்கூடிய அரசியல் சுதந்திரம் இந்தியாவிற்கு கிடைத்த மகத்தான நாள் அதுவே. அன்று எழுத ஆரம்பித்த விரல்கள் இன்றும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. 50 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆயினும் உண்மையான சுதந்திரத்தின் மூச்சை விட இந்தியாவால் இன்னும் முடியவில்லை. வறுமை, பற்றாக்குறை இவைகளிலிருந்து சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆம், இந்தியாவிற்கு தேவையான இரண்டாவது சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம். வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களின் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் வரை அவர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்த்து வைக்க முடியும் என்ற கனவை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியுமா? கங்கை குமரி தேசிய நீர்வழிச்சாலை ஏராளமான அணுகுமுறைகளுடன் இந்த தேசத்துக்கு முழுவதும் நன்மைகள் உண்டாக்கக்கூடிய அசாதாரணமான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டத்தின் விவரங்கள்: தேசிய நீர்வழிச்சாலை திட்டம், அதாவது NWP, இந்தியாவின் ஆறுகள் நெட்வொர்க் மூலமாக இணைத்து இந்த தேசத்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு திட்டம். கங்கை குமரி நீர்வழி திட்டத்தில் 3 முக்கியமான நீர்வழிச்சாலைகள் இருக்கிறது. தண்ணீரை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருடம் முழுவதும் போக்குவரத்து ஏற்பாட்டையும் கூடுதலாக 60,000 மெகாவாட் ஹைட்ரோ மின்சக்தியும் இந்த திட்டத்தில் கிடைக்கிறது. இமயமலை நீர்வழிச்சாலை 4500 கிலோமீட்டர் நீளமும் கடல் மட்டத்திற்கு மேல் 500 மீட்டர் உயரத்திலும் இருக்கிறது. இது கங்கைக்கும் பிரம்மபுத்திராவிற்கும் இடையில் இருக்கும் கிளை நதிகளை ஒன்று சேர்க்கிறது. மத்திய நீர்வழிச்சாலை 5750 கிலோமீட்டர் நீளமும் கடல் மட்டத்திற்கு மேல் 300 மீட்டர் உயரத்திலும் இருக்கிறது. இது தெற்கு கங்கை, மகாநதி, நர்மதா, தப்தி இவற்றை ஒன்று சேர்க்கிறது. தெற்கு நீர்வழிச்சாலை 4650 கிலோமீட்டர் நீளமும் கடல் மட்டத்திற்கு மேல் 300 மீட்டர் உயரத்திலும் இருக்கிறது. இது கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, கேரளாவின் நதிகள் இவற்றை இணைக்கிறது. தேசிய நீர்வழிச்சாலைக்கு மேல் தொடர்ச்சியான சமநிலையான நீர்வழிச்சாலையும் இருக்கும். இது ஒரு நீளமான நீர்த்தேக்கம் போல் இயங்கும். தவிர இது தண்ணீரை இடம் மாற்றக்கூடிய அணைக்கட்டாகவும் விளங்கும். சமநிலையான நீர்வழிச்சாலையின் அகலத்தை சரியான முறையில் செய்யப்பட்டிருப்பதால் இது நீர்வழிச்சாலையின் தேவைக்கு அதிகமான தண்ணீர் உள்ளே நுழைவதை தடுக்கிறது. அத்துடன் தேசிய நீர்வழிச்சாலையில் மண் நுழைவதையும் தடை செய்கிறது. தேசிய நீர்வழிச்சாலை போக்குவரத்து பொருட்கள் எடுத்துச் செல்லுதல் இவற்றுக்கு நிலையான நீர்வழி போக்குவரவு கால்வாயை அமைக்கும். சாலை போக்குவரவு, ரயில் போக்குவரவு இவற்றை விட இது மிகச் சிக்கனமானது. சமுத்திரத்திற்கும் நீர்வழிச்சாலைக்கும் இருக்கின்ற வேற்றுமை மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் சக்தியை உண்டாக்குகிறது. NWP-யால் சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாதபடி 60,000 மெகாவாட்ஸ் ஹைட்ரோ சக்தியை உற்பத்தி செய்ய முடியும். தொழிற்துறை வளர்ச்சி: தடையின்றி மின்சாரம் கிடைப்பதினாலும் வருடம் முழுவதும் சீராக தண்ணீர் கிடைப்பதினாலும் தொடர்ச்சியான போக்குவரத்து சௌகரியம் இருப்பதாலும் நீர்வழிச்சாலையின் ஓரங்களில் தொழிற்சாலைகள் உற்பத்தியாக வாய்ப்பு இருக்கிறது. நீர் சேமிப்பு: நீர்வழிச்சாலைகள் நீளமான நீர்த்தேக்கமாக இயங்குவதுடன் தண்ணீர் சேமிப்பு நோக்கத்தையும் சமாளிக்கிறது. அதனால் இது நீர்ப்பாசனத்திற்கும் குடிப்பதற்கும் வருடம் முழுவதும் 4 மாதங்கள் அதிகமாக தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். குடிதண்ணீர்: கோல்டன் குவார்டரி லேட்டரல் திட்டத்துடன் இணைக்கப்பட்ட பட்டணங்களுக்கு தேவைப்படும் 50 TTMC தண்ணீர் மற்றும் நம் நாட்டின் மிகுதியான பகுதிக்கும் NWP வருடம் முழுவதும் குடிதண்ணீரை அளிக்கும் என்றும் உறுதியளிக்கிறது. நிலத்தண்ணீரை மீண்டும் சார்ஜ் செய்தல்: நாட்டின் நிலத்தில் குறைந்தது 50% நிலத்தண்ணீரை NWP ரீசார்ஜின் மூலமாக அதிகப்படுத்தும். வேளாண்மை: 15 கோடி ஏக்கர் நிலம் நீர்ப்பாசனத்திற்கு உள்ளாக்குவதால் நமது தேவைக்கேற்ற 500 கோடி தானியங்கள் உற்பத்தி செய்ய முடியும். நிலத்தண்ணீரின் அளவு மீண்டும் நிறைவு பெற செய்வதனால் NWP நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் அதிகமாக கிடைக்கச் செய்கிறது. இது நீர்ப்பாசனத்திற்கு மிக ஆழத்திலிருந்து தண்ணீரை பம்ப் செய்ய அதிகமான மின்சக்தி உபயோகிப்பதை தவிர்க்கலாம்.
மின்சக்தி சேமிப்பு 40,000 மெகாவாட்ஸ் ஆகும். வேலைவாய்ப்பு. NWP நேராகவோ மறைமுகமாகவோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும். கட்டிட வேலைகளில் நேராக வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவதை தவிர NWP வேளாண்மை தொழில்துறை இவற்றின் வளர்ச்சிக்கும் மிக அதிகமாக உதவி செய்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துகிறது. காடுகளின் வளர்ச்சி. நீர்வழிச்சாலை அதன் 2 பக்கங்களிலும் மரங்கள், செடி கொடிகள் இவற்றை உருவாக்கி காடுகளை வளரச் செய்கிறது. இதற்கு தேவையான பண உதவி. இந்த திட்டம் தேசத்தை முழுவதும் பாதுகாப்பதினால் இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் இதன் நன்மைகளை பெரிதளவு பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த திட்டத்திற்கு 535,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அரசுக்கு ஒவ்வொரு வருடமும் 100,000 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு BOT, அதாவது தனியார்கள் கட்டி உபயோகித்துவிட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது. BOOT, அதாவது தனியார்கள் கட்டி வருமானத்தை அனுபவித்துவிட்டு உபயோகித்துவிட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது. தனியார் துறைகள் மூலதனம் செய்வதால் அரசுக்கு பணம் சம்பந்தமான பாரம் குறையும். NWP மிகவும் சிக்கனமான செயலாற்று திட்டம் என்பதில் இது வாணிபத்தை கவரக்கூடும். இதனால் வருடத்திற்கு 20% லாபம் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. நமது தேசிய தந்தை நமக்கு விடுதலை அளித்தார். அதை போலவே இந்த தேசிய நீர்வழிச்சாலை திட்டம் வறுமையிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் ஆர் நோ? சி சுப்பிரமணியமும் MS சுவாமிநாதனும் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. உண்மையா? நம்ம கொரியன் சார் இருக்காரு, அவர் கொரியன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்காது. விக்ரம் சாராபாய், என்னுடைய குரு விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய். அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட 54 கோடி இளையர் சமுதாயம், இந்திய நதிகளை இணைக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் தான் உங்களை போன்றோரின் அனுபவத்தின் துணை கொண்டு வெற்றியை காண வேண்டும். நதிகளை இணைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? முடியும் என்ற நம்பிக்கையோடு. நம் பூமியின் பல கோடி ஆண்டு பரிணாம வளர்ச்சியினால் நமது மனித இனம் தோன்றியது. தோன்றிய நாள் முதல் மற்ற இனங்களைப் போல் அல்லாமல் பூமியின் மீதும் அதன் வளங்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறோம். இயற்கையில் உள்ள எரிசக்தி ஆற்றலை கண்டுபிடித்து அதை ஆட்கொண்டு இந்த பூமியை ஆண்டு வருகிறோம். ஆதி மனிதன் கண்டுபிடித்த நெருப்பு, ஸ்டீஃபன்சன் கண்டுபிடித்த நீராவி இயந்திரத்தை இயக்கக்கூடிய வெப்பத்தின் ஆற்றல் மற்றும் அரபியர்கள் கண்டெடுத்த கச்சா எண்ணெய் போன்ற எரிசக்தியின் உபயோகங்கள் எண்ணற்ற வகைகளில் வளர்ந்துள்ளது. இயந்திர புரட்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் இன்று நம்மை எரிசக்தி ஆற்றலுக்கு அடிமையாக்கிவிட்டதென்றே சொல்ல வேண்டும். இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் எரிசக்தியை சார்ந்தே உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு நாள் நின்றுவிடும் என்று விஞ்ஞானிகள் நம்மை எச்சரித்துள்ளார்கள். எரிசக்தி வளங்கள் எல்லாம் தீரும் வரை நாம் காத்திருக்க வேண்டுமா? இந்த பூமி முற்றிலும் இருளில் மூழ்கும் வரை காத்திருக்க வேண்டும். அன்புள்ள பாட்டனாருக்கு ஒரு வேண்டுகோள். எல்லா தாத்தா பாட்டியும் கொஞ்சம் கவனிங்க. தாத்தா பாட்டின்னு பெரியவங்களை மட்டும் இல்ல, உங்களையும் தான் சொல்றோம். இப்போ நீங்க ஒரு குழந்தையா கூட இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உங்க சந்ததியினர் வரும்போது தாத்தா பாட்டியாகத்தானே போறீங்க. அன்புள்ள தாத்தா பாட்டிகளே, உங்க பேரும் பேத்திங்க கேக்குறோம். இந்த பூமியை காப்பாற்ற வாய்ப்பு இருந்தும்
ஏன் காப்பாத்தல? வளங்களை ஏன் நீங்க பத்திரமா பராமரிக்கல? ஏன் இந்த பூமியை ஏன் காப்பாத்தல? எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே. இப்படி எல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுல. உங்க தலைவர்கள் தெரிஞ்சே எங்களை நிலைமை காலாக்கிட்டாங்க. விஞ்ஞானிகள் அப்பவே எச்சரித்தாங்கல்ல. உங்க பிள்ளைகள் மேல் பாசம் இல்லாமலா போச்சு? எங்களை பத்தி நினைக்கவே இல்லையா? நாங்க உங்க பிள்ளைகளோட பிள்ளைகள் தானே. உங்கள் ரத்தம் தானே நாங்க. எங்களுக்கு இப்படி நடக்க உங்களால் எப்படி விட முடிஞ்சது? ஏன் இப்படி நடக்க விட்டீங்க? பேராசைப்பட்டுட்டீங்களே. பேராசையில இப்படி செஞ்சுட்டீங்களே. நாங்க எப்படி தவிப்போம்னு நீங்க யோசிக்கல. சுற்றுச்சூழலை மாசுபடுத்த எப்படி அனுமதிச்சீங்க? பல கோடி வருஷங்களா இருந்த இயற்கை வளத்தை வெறும் 300 வருஷத்துல அழிச்சிட்டீங்க. உங்க நலனை மட்டும் பார்த்து வாழ்ந்துட்டீங்களே. இது எல்லாம் நீங்க செஞ்ச அநியாயம்னு தோணல? எந்த எண்ணெயும் எரிபொருளும் இல்ல. காட்டழிச்சு கடல் அழிச்சு பூமிய சொன்னதால இப்ப பார்க்கிடமெல்லாம் பாலைவனமா இருக்கு. நீங்க மழையில ஆடி பாடினீங்க, நாங்க அதுல சாகுறோம். அமில மழையில சாகுறோம். தேவைக்கு அதிகமாக எல்லாம் இருந்தும் வளங்களை மதிக்காம வீணடிச்சுட்டீங்க. ஒரே தடவை பயன்படுத்தி வேண்டான்னு கழிச்ச பொருட்களுக்காக இப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம். ஆறு நதியெல்லாம் சாக்கடையாயி தண்ணிக்கே பஞ்சமாயிடுச்சு. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சதால நாங்க தவிக்கிறோம். நாங்க கஷ்டப்படுறோம். உயிர் வாழவே போராடுறோம். இயற்கை வளங்கள் அழிஞ்சதால தினமும் பஞ்சத்தை தத்தளிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் செயல்படாதனால நாங்க கஷ்டப்படுறோம். இத பார்க்கிறீங்கன்னா, இத பார்க்கும்போது இயற்கை வளங்கள் அழியலனா ஒருவேளை இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்படாம தடுக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிருக்கிற வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. இந்த நிலைமையை தவிர்க்க எங்களை பத்தி சிந்திங்க. எங்களால எதுவும் செய்ய முடியாது, உங்களால தான் முடியும். இந்த பலமான பூமி வறண்ட பாலைவனமாக மாறும் முன் செயல்படுங்க. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க வாழ்ற விதத்தை பத்தி அறியுங்க. நாம எந்த அளவுக்கு இந்த பூமியை சார்ந்து வாழணும் புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமி நம்மளை எப்படி சார்ந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூமி மேல் உங்கள் தாக்கத்தை குறைச்சிடுங்க. எரிசக்தி தயாரிக்க மாசுபடுத்தும் முறைகளை கைவிடுங்க. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறிடுங்க. சுத்தமான எரிசக்திக்கு மாறிடுங்க. நீங்க வாழும் விதத்தை மாத்திடுங்க. இன்றே செயல்படுங்க. சிந்தித்து செயல்படுங்க. காத்திருக்காது. நல்லதை செய்யுங்க. உங்க வீட்டுல டிவி இருக்கா? கம்ப்யூட்டர், ஃப்ரிட்ஜ், மிக்ஸி இல்ல கிரைண்டர், வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸ்? நம்ம வீட்டுல இந்த 4-5 இல்ல, எல்லாமே இருக்கலாம். சில பேர் வீட்டுல இதுக்கு மேலேயும் இருக்கலாம். இதெல்லாம் இயங்க மின்சாரம் தேவை. ஆனா மின்சாரம் எங்கிருந்து வருது, எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? நாடு முழுவதும் பல இடங்களில் உள்ள மின் நிலையங்கள்ல உற்பத்தி செய்யப்படும் இந்த மின்சாரம் வாரியம் மூலம் நம் வீட்டு மின் உபகரணங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால அது பெருகி வரும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய நெடுநாள் நீடித்து சுற்றுப்புற சூழலை பேணி காக்கும் புதிய மரபுசாரா புதுப்பிக்கத்தக்க வகையில் எரிசக்தி தயாரிக்கும் முறைகள் தேடும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை முழுசும் ஆற்றல் நிறைஞ்சது. இயற்கையில சூரியன், காற்று, தண்ணீர் மற்றும் தாவரங்கள் ஆற்றல் மிக்கதாக அமைஞ்சிருக்கு. முதல்ல சூரியனின் ஆற்றலை எவ்வாறு உபயோகிக்கலாம்னு பார்க்கலாம். சூரியனே நம் பூமியில் கிடைக்கும் ஆற்றலுக்கெல்லாம் மூலமாக விளங்குது. நமது பூமி மேல் விடும் 1 மணி நேர சூரிய கதிரொளி உலகில் உள்ள அனைத்து மின்சார தேவைகளும் 1 வருடத்திற்கு பூர்த்தி செய்யும் தன்மையுடையது. சூரிய சக்தியை கொண்டு சூரிய ஒளி மற்றும் சூரிய வெப்பம் ஆகிய 2 வகை மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம். சிலிக்கான் ஆன செமி கண்டக்டரான போட்டோ வோல்டாயிக் செல்கள் சூரிய ஒளியில் நேரடியாக மின்சாரம் தரும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய ஒளியின் தாக்கத்தில் இந்த போட்டோ வோல்டாயிக் செல்கள் போட்டான் மற்றும் எலக்ட்ரான் விழுச்சு மின்சாரமாக அது பாய்கிறது. 1 சதுர மீட்டர் கொண்ட சோலார் செல் 100 முதல் 180 வாட் வரை மின்சாரம் பாய்ச்சும். இது பேட்டரிகள் சேமிச்சு அப்புறமா இது இரவுல பயன்படுத்தப்படுகிறது. தோராயமாக 10 சதுர மீட்டர் கொண்ட சோலார் செல், அதாவது ஒரு வீட்டின் மொட்டை மாடி அளவில் உள்ள சோலார் செல் ஒரு வீட்டிற்கே தேவையான மின்சாரம் தரக்கூடியன. ஆனா சூரிய சக்தி நம்மளுக்கு பகல்ல மட்டும்தான் கிடைக்குது, அது இரவுல கிடைக்கிறது இல்ல. அதனால இத மின்சார வாரியத்துல பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. மாறுதலாக சூரிய ஒளியை பரவளைய கண்ணாடிகள் மூலம் குவித்து அதை ஒரு குழாயில் செலுத்தி அங்கு ஏற்படும் வெப்பத்தை
குழாயில் தண்ணீர் செலுத்தி அதை நீராவியாக்கியும் அல்லது ஒரு சிறப்பு செயற்கை எண்ணெய் மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம். இத பகலில் மட்டுமே செய்ய முடியும். கடந்த சில ஆண்டுகள்ல மோல்டன் சால்ட் என்ற முறையில் பல கண்ணாடிகள் மூலம் ஒரு கோபுரத்தை வெப்பமேற்றி அதில் ஒரு சிறப்பு வகை உப்பை செலுத்தி அதன் வெப்பத்தில் 24 மணி நேரமும் மின்சாரம் தயாரிக்கும் முறை நடைமுறைக்கு வந்துள்ளது. அடுத்ததா எப்படி காற்றிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது பார்ப்போம். சுமார் 150 அடி முதல் 300 அடி உயரத்தில் காற்றில் உள்ள ஆற்றலை கொண்டு விசிறியை சுழ செய்து அதன் மூலம் மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. இன்றைய அளவுல சுமார் 197 கிகாவாட் அளவுக்கு உலகெங்கும் காற்று விசையாழிகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. செடி கொடி மரங்களிலிருந்து நேரடியாக அல்லது விலங்கின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் மின்சக்தி உயிரின தொகுதி என்ற பயோமாஸ் எரிசக்தி எனப்படுது. கரிமைத்தன்மை உள்ள பயோமாஸ நேரடியாக எரிச்சு மின்சாரமோ அல்லது ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி மீத்தேன் அல்லது எத்தனால் தயாரிக்கலாம்.